எஸ் எஸ். மிஸ்டர் சூர்யா, உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. தேங்க் யூ. அங்கிள் ஹாய், அழகா இருக்கா. வெல்கம் மை டியர். இங்க பாரு சூர்யா அங்கிள்லாம் வந்துட்டாங்க. ஆமா. So cute. வா போலாம். வா 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 வா. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? கேண்டில ஏத்திட்டு கட் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Durga. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஏய் துர்கா, என்னாச்சுமா? ஏன் கேக் கட் பண்ணாம அழுதுட்டு இருக்க? என்னாச்சுமா? ஏன் அழற? ஒவ்வொரு வருஷமும் என் பர்த்டேக்கு கேக் கட்டும் போது என் மம்மி பாட்டு பாடுவாங்க. இந்த வருஷம் என் மம்மி என் கூட இல்ல. அதான் எனக்கு அழுகழுகையே வருது. ஓ, கேக் வெட்டும் போது உனக்கு பாட்டு பாடணுமா? எங்க அம்மா பாட்டு பாடுவாங்க. சரி, நான் பாடுறேன், நீ அழாத. வா. மாரி மாரி, ஹஸ்பண்ட் சார், வீடு வந்துருச்சு. என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். அது வந்து ஃபங்க்ஷன்ல இருந்தே நீ ஒரு மாதிரி இருக்க. என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். நான் எப்பவும் போல தானே இருக்கேன். வாங்க போலாம். வா. ஹலோ, யா சொல்லுங்க. ஓ, ஐம் சாரி, ஆக்சுவலி ஐ வாஸ் பிஸி. யா, தட்ஸ் வை. எஸ். மாரி மாரி வந்துட்டியா? ஃபங்க்ஷன்ல எப்படி போச்சு? நல்லா போச்சுக்கா. ஓகே ஓகே, நான் செக் பண்றேன். யா யா, பாய்.
மல்லிகைப்பூ வாசம் வருது. அப்போ நம்ம அழகு தேவதை ஜாஸ்மின் அரைவிடு சேஃப்லி. ஆமா, ஜாஸ்மின் வந்துட்டா. வா ஜாஸ்மின், வலது காலை எடுத்து வச்சு வா. ஜாஸ்மின், இவன் தான் அரவிந்த். ஹலோ. ஹாய். இவன் என்னோட இன்னொரு சன் தினேஷ். ஹாய். அது அவனோட வைஃப் ஸ்ரீஜா. வணக்கம். ஹாய். Glad to meet you. ஐ ஆம் சங்கரபாண்டி. ஹாய் சங்கு. பேச்சுலர். ஜாஸ்மின், இவர் தான் சூர்யாவோட அப்பா, உன்னோட மாமனார். வணக்கம் அங்கிள். இவங்க சூர்யாவோட சித்தி, இவங்க அத்தை. வணக்கம் அத்தை. இவ ஹாசினி, அரவிந்தோட வைஃப். ஹாய். நல்ல சமர்ப்பா இவன். இவ என் பொண்ணு பிரியா. ஹலோ. ஹாய். இதோ இவதான் மாறி. சூர்யாவுக்கு விருப்பம் இல்லாம அவன் அப்பாவோட கட்டாயத்தினால சூர்யா தாலி கட்டின பொண்டாட்டி. மாறி சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் சூர்யா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டான். குட் நைட்.
இல்லையே, இடது கையில தானே ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க. ம். டைவர்ஸ் பேப்பர்ல மாறிக்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டா ஆண்டி. பாருங்க. இவ்வளவு வேகமா நீ வந்த வேலையை முடிப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னால இத நம்பவே முடியல. ஐயோ ஆண்டி, நம்புங்க, இது மாரியோட கை நாட்டு தான். நான் சந்தேகத்துல சொல்லல ஜாஸ்மின், சந்தோஷத்துல சொல்றேன். சூர்யா சொன்னாதான் கை நாட்டு வெப்பன்னு சொல்லிட்டு இருந்த மாரிய எப்படி சம்மதிக்க வச்சு எப்படி கை நாட்டு வாங்கின? அதான் ஜாஸ்மின் ஆண்டி, நீங்க கேட்ட கை நாட்ட வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே ஆக வேண்டியதை நீங்க பாருங்க. இது போதும் ஜாஸ்மின், இது போதும். இத வச்சு நாளைக்கு சூர்யா வந்ததும் முதல் வேலையா அடுத்த வாரமே உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் மாரிய இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம். ஆமா, நான் தான் வாங்கினேன். எனக்கும் சூர்யாக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே கைரேகை வச்சுட்டாங்க. இப்ப நீ கையெழுத்து போட்டுட்டா போதும் சூர்யா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன சூர்யா யோசிக்கிற? ஏற்கனவே மாறி எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி தானே எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன யோசனை? கையெழுத்து போடு சூர்யா, போடு சூர்யா. இந்த சூர்யா கையெழுத்து போடு, போடு. வேணாம் வேணாம், கையெழுத்து போடாதீங்க. சொல்லுங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. சார், மாரின்ற பேரு கொரியர் வந்திருக்குங்க சார். எங்கிருந்து வந்திருக்கு? சமயபுரத்துல இருந்து புடவை வந்திருக்கு சார். மாறி தூங்கிட்டு இருக்காங்க, புடவையை என்கிட்ட கொடுங்க. இல்ல மேடம், இது அவங்க தான் கையெழுத்து போட்டு வாங்கணும். மாறி என் அக்கா தான், எங்க ஊர்ல இருந்து தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாம என் அக்காக்கு கையெழுத்தெல்லாம் போட தெரியாது, கை நாட்டு மட்டும்தான். நான் கையெழுத்து போடுறேன், என்கிட்ட கொடுங்க. பரவாயில்ல மேடம், கைரகை வச்சு வாங்கலாம், ஆனா அவங்க தான் வாங்கணும். இல்ல எனக்கு தான் பிரச்சனை, நீங்க அவங்கள வர சொல்லுங்க. ஹாசினி, நீ போய் மாரியை கூட்டு வா. சரி மாமா. என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? ஆமா, உனக்கு எழுத படிக்க தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்க? நான் எங்க ஹஸ்பண்ட் சார் படிச்சேன். அப்ப எப்படி கையெழுத்து போட்ட? ஓ அதுவா, நான் வீட்டுக்குள்ள வராம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தேன்ல, அத அம்மா பாத்துட்டு
உனக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுது, உன் கஷ்டம் எல்லாம் தீரும்னு சொல்லி எனக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்துதான் நான் தினம் தினம் எழுதி எழுதி எழுத படிக்க கத்துக்கிட்டேன் ஹஸ்பண்ட் சார். நீ சொல்ற லாஜிக்கெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா நீ எழுதி நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. அது உங்க தூக்கத்தை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நீங்க நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நான் தூங்காம ஸ்ரீராம ஜெயம் எழுதின ஹஸ்பண்ட் சார். மாரி, உண்மையதான் நீ சொல்றியா? நீ சொல்றத நான் நம்பலாமா? என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? இருங்க காட்டுறேன். இந்தாங்க, நீங்களே பாருங்க. என்னது ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறேன்னு என் பேரை எழுதி வச்சிருக்க? என்னோட ஸ்ரீராமர் நீங்க தானே, அதான் நான் உங்க பேரை எழுதினேன். இப்போ நம்புறீங்களா? நோட்டை கொடுங்க. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார். நான் இத வச்சு எல்லாம் உங்க கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்குமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு அரவிந்த். சூர்யாக்கு பால்ல கலந்து கொடுக்க ஜெயக்குமார் மூலமா போன மாசம் நம்ம ஒரு மெடிசன் வாங்கணும்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஜெயக்குமார போலீஸ் ஆபீசர் விக்ரம் போய் விசாரிச்சிருக்கான். என்ன அரவிந்த் சொல்ற? நம்ம ஆசினி அண்ணா விக்ரமா? ஆமாமா, ஜெயக்குமார் இப்பதான் போன் பண்ணி சொன்னான். நான் அவனை 2-3 மாசம் ஊர்ல இருக்காத, எங்கேயாவது போயிடு, செலவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புறேன்னு சொன்னேன். நல்ல வேலை பண்ண அரவிந்த். ஆமா, விக்ரம் எதுக்காக இதையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை சூர்யா விசாரிக்க சொல்லிருப்பானோ? இதுக்கப்புறம் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் அரவிந்த். சரிம்மா. ஹஸ்பண்ட் சார், இந்த மெழுகுவத்தியை ஏத்தி அம்மாக்கு விளக்கேத்துங்க. சிஸ்டர், ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சுஜாதா? அண்ணே, சூர்யா அக்கா படத்துக்கு விளக்கேத்திட்டு இருக்கா. அண்ணி, என்ன சிஸ்டர் இது? சூர்யா அவன் அம்மா படத்துக்கு விளக்கேத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் மாரியோட வேலையா தான் இருக்கும். சூர்யா மனசுல அவன் அம்மாவோட நினைப்பு வந்துட்டா அது நமக்கு நல்லது இல்ல. ஆமா சிஸ்டர், அவன் மட்டும் திருந்திட்டா நம்ம கதை அவ்வளவுதான். போச்சு போச்சு. அம்மா,
உண்மை என்னன்னு தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சு வெறுத்து ஒதுக்கிட்டேன். அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. தேவி அம்மா எப்பவுமே உங்க மேல கோவப்பட்டதே இல்ல ஹஸ்பண்ட் சார். இப்போ உங்களை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே போச்சு. வாங்க அண்ணி. வாங்க வாங்க. மாரி, தேவி அம்மா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மாரி. என் மகன் சூர்யா என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டானான்னு நான் எத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அவன் விளக்கேத்தி வச்சு என்ன அம்மான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? பல வருஷமா எனக்குள்ள இருந்த ஏக்கத்தை நீ தீர்த்து வச்சிருக்க மாரி. என்கிட்ட சொன்னதை நீ நடத்தி காட்டிட்ட. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனாலும் உன் மேல எனக்கு வருத்தம் இருக்க மாதிரி. என்னம்மா சொல்றீங்க? நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ ஏன் சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொன்ன? நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது மாதிரி. உங்க மகனால என்ன மனசார மனைவியா ஏத்துக்க முடியலம்மா. நான் என்னம்மா பண்றது? என் மகன் சூர்யா ரொம்ப நல்லவன் மாதிரி. அவன் இப்ப உன்னை மனைவியா ஏத்துக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துப்பான். அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கலாம்ல. சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நீ சம்மதிச்சிருக்க கூடாது. இல்லம்மா, உங்க மகன் மனசுல நான் ஒரு நல்ல தோழியாதான் இருக்கேன். அவரால என்ன மனைவியாலாம் ஏத்துக்க முடியாது. அவரோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமா. அதனாலதான் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இதே வீட்லயே நான் ஒரு ஓரமா இருந்து அவருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறேம்மா. நீங்க அவரை நினைச்சு கவலைப்படாதீங்க. சூர்யாவோட சந்தோஷம் எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி உன்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் மாறி. நீதான் அந்த வீட்டுக்கு மருமக. இன்னொருத்தி உன் இடத்துக்கு வரக்கூடாது. ஜாஸ்மின் சூர்யா கல்யாணம் நடந்தா சூர்யாக்கு தான் ஆபத்து மாறி. என்னம்மா சொல்றீங்க? ஆமா மாறி, நான் சொல்றத கேளு. நீ சம்மதம்னு சொன்ன இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. உடனே இதை தடுத்து நிறுத்து. ஜாஸ்மின் என் மகன் சூர்யாவை கொலை பண்ண வந்திருக்கா. அவ ஒரு கொலைகாரி மாறி. என்னம்மா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இத வெளியேயும் சொல்ல முடியாதே. தாரா அம்மா வேற ஜாஸ்மினா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்களே. இப்ப நான் இத சொன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா? என்னாச்சு துர்கா? பால் ரொம்ப சூடா இருக்கா? கையில பிடிக்க முடியலையா? துர்கா என்னாச்சு?
ஜாஸ்மின் போன் பேசிட்டு இருக்காங்க. ஜாஸ்மின் உனக்கு தெரியுமா? டாடி இவங்க கூட தான் பழகிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்து சொல்லுமா. இந்த ஜாஸ்மின் கூடவா உங்க அப்பா பழக்கம் வச்சிட்டு இருந்தாரு? அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இவங்க கூட தான் பழகினாரு. அவங்களாலதான் அம்மா இருந்தாங்க. துர்கா சொல்றது உண்மைதான். அந்த பொண்ணு இந்த பொண்ணுதான். துர்காவோட அம்மா சாவுக்கு காரணமானவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நீங்க வாங்க, இப்பவே போலீஸ்ல போய் புகார் கொடுக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன சிஸ்டர் பண்ண முடியும்? அங்க போனா எவிடன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட உடைச்சல் கொடுப்பாங்க. இதோ துர்கா இப்பதான் சொன்னாலே, இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? குழந்தை பொய் சொல்ல மாட்டானு உங்களுக்கு எனக்கு வேணா தெரியலாம், ஆனா சட்டத்துக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப கூட என் தங்கச்சியை கொன்னவளை என் கண்ணு முடி பார்க்கும்போது அவளை வெட்டி. ஆனா துர்கா அனாதையிடக்கூடாதுன்னு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். சாரி. ஓ முன்னாடி வந்த தேவி அக்கா எங்க முன்னாடி ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்கள வந்து சொல்ல சொல்லு. என்ன பதிலே காணும்? உன் தேவி அம்மாவ எங்க முன்னாடி வந்து சொல்ல சொல்லு. பசம்மா மாட்டிக்கிட்டோம்னு முழிக்கிறதா பாரு, திரு 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 திருன்னு. சரி, கண்டிப்பா நான் தேவி அம்மாவ உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வர வைக்கிறேன். அவங்கள உங்க கண்ணுல காட்டுறேன். அப்போ அவங்க ஜாஸ்மின் வேண்டான்னு சொன்னா அப்போ என்ன நம்புவீங்களா? சரி, நீ சொன்ன மாதிரி தேவி அக்காவை வர வைக்கலனா, அவங்கள என் கண்ணுல காட்டலனா அப்ப என்ன பண்ணுவ? எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா தேவி அம்மா வருவாங்க. அப்படி அவங்க வரலனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். போறேன். மாறி பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். சரி, நான் நாளைக்கே பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீ தேவி அக்காவை வர வச்சு எங்க கிட்ட காட்டு. நாங்க கண்ணுல பாத்துட்டு அப்புறமா ஒத்துக்கிறோம். கண்டிப்பா காட்டுறேன். ஆப்பிள ஹாட்டியா போட்ற வேண்டியதான். மாமா என்னையா பண்ற? கண்டிப்பா தேவி அம்மாவை வர வச்சு இவங்க எல்லாருக்கும் ஜாஸ்மின் ஹஸ்பண்ட் சருக்கு சரியானவ இல்லைன்னு நிரூபிச்சே ஆகணும். தேவி அம்மா, ஹஸ்பண்ட் சார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா குழந்தை துர்கா சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு கேட்கலம்மா. ஜாஸ்மினால ஹஸ்பண்ட் சாருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் நான் அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடிவு பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? எங்கேயோ இருந்தனா இன்னைக்கு இந்த வீட்ல உங்க மருமகளா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்.
இனிமேலும் நான் இந்த வீட்ல இருக்கணும்னா அது நீங்க மனசு வச்சாதான் நடக்கும். நாளைக்கு நீங்க வரணும். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியணும். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு மாறி. இந்த வீட்டை விட்டு உன்னை எப்படியாவது வெளியில அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாரு, நீ ஏன் வந்து சவால் விட்டு என்னோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்ட. நீ என்னதான் உருகி உருகி வேண்டுனாலும் செத்து போனவங்க திரும்பி வரப்போறதில்ல. அதனால இப்ப கும்பிட்ட வரைக்கும் போதும். நாளைக்கு வீட்டை விட்டு போறதுக்கு நீ போய் உன்னோட மூட்டை முடிச்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறியா? அக்கா, இது நாள் வரைக்கும் நீ எங்க யாரு முன்னாடியுமே வந்ததில்ல, எங்க கண்ணுக்கும் தெரிஞ்சதில்ல. மாறி உன் மேல இருக்கிற நம்பிக்கையில நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ வருவேன்னு சவால் விட்டுருக்கா. நாளைக்கு நீ எல்லாரும் முன்னாடியும் வரணும். இந்த வீட்டோட மூத்த மருமக மாறி நாளைக்கு அவ வீட்ல இருக்கிறதும் வீட்டை விட்டு வெளியில போறதும் உங்க கையில தான் இருக்கு அண்ணி. மாறி இந்த வீட்டை விட்டு போகாம தடுத்து நிறுத்துங்க அண்ணி. நாளைக்கு சவால்ல மாறிய நீ ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் பெரியம்மா. ஜாஸ்மின் சூர்யா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இங்க கண்டிப்பா வரணும். அத்த அக்கா, நீ ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த மருமக மாறி என்னாச்சு சிஸ்டர்? ஏதோ யோசனையும் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? எல்லாம் அந்த மாறி விஷயம்தான். சிஸ்டர், யானை தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அந்த அலுமூஞ்சி மாதிரி தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எதுக்கு சிஸ்டர் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறீங்க? செத்து போன தேவி இல்ல 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 கொலை செய்யப்பட்ட தேவி எப்படி சிஸ்டர் உயிரோட வருவா? கண்டிப்பா வரமாட்டா சிஸ்டர். அதனால நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர், சந்தோஷமா இருங்க. மாறி அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறது கன்ஃபார்ம். ஆமா அத்தை, சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி மாறி வாண்டடா செத்து போன தேவி அத்தைய வர வைக்கிறேன்னு உங்ககிட்ட சவால் விட்டு மாட்டிக்கிட்டா. கண்டிப்பா சவால் அவ தோக்கதான் போறா. வீட்டை விட்டு அவ வெளியே போகதான் போறா. அத்தை, உடன்பிறப்புனா இது இல்ல உடன்பிறப்பு. எனக்கும் அப்படிதான் தோணுது. மாறி இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள் இன்னைக்குதான் நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அரவிந்த், எப்படி சிஸ்டர்? கடைசி பூஜை இதுவாதான் இருக்கும். அத முடிவு பண்ண வேண்டியது தேவி அம்மா. அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு இருக்கு. நிச்சயமா அவங்க வருவாங்க. ஓகே, அது உன்னோட நம்பிக்கை. ஆமா, தேவி அத்தைய வர வைக்கிறேன்னு சொன்னியே, அவங்கள எப்படி வர வைப்ப? இல்ல, ஏதோ ஒரு படத்துல வடிவேலு கடவுளை கண்ணுல காட்டுறேன்னு ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பணத்தை வசூல் பண்ணிட்டு ஊரே கூடி வந்ததுக்கு அப்புறம் அங்க பாருங்க கடவுள் என் கண்ணுக்கு தெரியறாரு
பாவம் பண்ணவங்க கண்ணுக்கு கடவுள் தெரிய மாட்டாருன்னு ஏமாத்தினார்ல, அதே மாதிரி நீ சொல்லிட்டனா? இந்த நேரத்துல நீ எங்க இங்க வந்த? என் பேரு மாரிமா. என் வீட்ல ஒரு பிரச்சனை, அதனால நான் யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டேன். வர வேண்டிய இடத்துக்கு தான் நீ வந்திருக்க. இனி நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே தங்கிக்கோ. ஆபத்துல இருக்கிறவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பாதை வேற ரெண்டா பிரியுது, எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த வழியா போ மாறி, நிச்சயமா அந்த கார் இந்த வழியா தான் வரும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ நல்லா இருப்ப. வா. நான் வந்துட்டேன்ல, நான் ஆரத்தி எடுத்து உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். இந்த சோதனை எனக்கா இல்ல உங்களுக்கான எனக்கு தெரியல. என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்க கூடாதுன்னு தான் ராத்திரியோட ராத்திரியா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு ஊரை விட்டு வந்து திக்கு திசை தெரியாம நின்ன எனக்கு வழிகாட்டி கோவில்ல தங்க வச்சீங்க. கோவில்ல உங்க நிழல்ல தங்கி இருந்த எனக்கு ஆதரவு காட்டி உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க என்ன சம்மதிக்க வச்சீங்க. ஹஸ்பண்ட் சார ஆபத்துல இருந்து காப்பாத்த ஊர்ல இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. உங்க கையால எனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டீங்க.
செத்து போனவங்க எப்படி வருவாங்க? எனக்கும் சூர்யாக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த தேவி அத்தைக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு மாறி பொய் சொல்லிருக்கா. அவ சொன்ன பொய்ய எல்லாரும் நம்பணும் தான் தேவி அத்தை வருவாங்கன்னு கதை சொல்லிருக்கா. அவ சொன்ன மாதிரி தேவியத்தை வரலன்னா எங்க மாட்டிப்போன்னு நினைச்சு பாட்டு பாடி கண்ணாடிய உடைச்சிட்டா. இப்ப என்ன சொல்ல போறா தெரியுமா? கண்ணாடி உடைஞ்சு போச்சு, அதனால தேவியத்தை வரலன்னு பொய் சொல்லி தப்பிக்க போறா. இப்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, தேவி அக்கா பேரை சொல்லி இத்தனை நாளா இந்த மாறி வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் குறிப்பா சூர்யாவையே ஏமாத்துறா. இவ சொன்ன மாதிரி தேவி அக்கா இப்ப வரல. நாம யாரும் தேவி அக்காவை பார்க்கல. அப்போ இவ தேவி அக்காவை பத்தி சொன்னதெல்லாம் பொய்யன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால இவ சொன்ன மாதிரியே இனிமே இந்த வீட்ல இவ இருக்க கூடாது. சூர்யா, ஜாஸ்மின் ஆண்டி, இப்பவே இவள வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. இல்ல, நான் போய் சொல்லல. நான் சொன்ன மாதிரி தேவி அம்மா வந்தாங்க. அவங்கள நான் பார்த்தேன். ஆரம்பத்துல இருந்தே இதான சொல்லிட்டு இருக்க. நாங்க யாரையும் தேவியத்தைய பாக்கல. இனிமேலும் போய் சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்த முடியாது. இல்ல, நீ ஒத்துக்கிட்டபடி ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போயிரு. தேவி அம்மா வந்தாங்க, நான் பார்த்தேன். என்ன நம்புங்க. நீ மட்டும் தானே பார்த்தேன்னு சொல்ற. வேற யாரும் தேவி அக்காவை பார்த்ததா சொல்லவே இல்லையே. இதுக்கப்புறமும் நீ சொல்ற பொய்ய இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஜாஸ்மின், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? இவளை இழுத்துட்டு போய் வெளியில தள்ளு. சூர்யாவே தேவி அண்ணிய பார்த்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் தாரா? உனக்கு மாறி சொன்னபடி தேவி அண்ணிய வர வச்சுட்டாலே. அவ சொன்னதை நடத்தி காட்டிட்டா. அப்புறம் எதுக்காக மாறி வீட்டை விட்டு போகணும்? ஆமா தாரா, சூர்யா ஏதோ குழப்பத்துல இருக்கான். அதனாலதான் உன்னையே முடிவு பண்ணுன்னு சொல்லிருக்கான். மாறி மேல உள்ள வெறுப்புல அத உனக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு நினைக்காத. மாறி இந்த வீட்டு மருமக. அவளை அவ்வளவு சுலபமா வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அதுக்கு நாங்க சம்மதிக்கவும் மாட்டோம்.
மாரிய வீட்டை விட்டு அனுப்ப சூர்யாக்கு விருப்பம் இல்ல. அப்படி ஒரு எண்ணம் அவன் மனசுல இருந்திருந்தா அத அவன் மூடி மறைச்சி அவனே மாரிய வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருப்பான்ல. கரெக்டா சொன்னீங்க பெரியமா. சூர்யா மாமா மனசுல மாறி இருக்கா, அதனாலதான் மாமா மாரிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல. தேவியா பார்த்து மாரிய இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டு வந்திருக்கா. அவளை நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற அதிகாரம் நம்ம வீட்டுல வேற யாருக்குமே கிடையாது. தேவி அக்காவே நேர்ல வந்திருந்தாலும் நீங்க எல்லாரும் மாரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் என்னோட முடிவை மாத்திக்க போறதில்ல. மாறி இந்த வீட்லயே இருந்துட்டு போகட்டும், அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என் மகன் சூர்யாவுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒருவேளை நீங்க கண்ணாடியில வந்தீங்களா வரலையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாக்குறதுக்கு முன்னாடியே கண்ணாடி உடைஞ்சிருச்சு. நான் மட்டும் உங்களை பார்க்கலன்னு சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு மாரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. மாரியே இந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலமா. அதனாலதான் உங்களை பார்க்காமையே படிக்கட்டுல பார்த்ததா போய் சொன்னேன். மாரியே இந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி போய் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன ஐடியா? சூர்யா மாமா லேடிஸ் காதுல போட்டுக்கிறேன் ஒத்த ஜிமிக்கி ஒண்ணு ரொம்ப பத்திரமா வச்சிட்டு இருக்காரு. அது அவருடைய உயிரை காப்பாத்தின லக்கி ஜிமிக்கி. இது என்னோட லக்கி ஜிமிக்கி. இப்ப வரைக்கும் இந்த லக்கி ஜிமிக்கிக்கு சொந்தக்காரங்க யாரும் தெரியல. அநேகமா உங்க கிராமத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கும். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த லக்கி ஜிமிக்கி யாரோடது தெரியுமா? என் அக்கா மாரியோடது. ஆனா இந்த உண்மை இதுவரைக்கும் மாரிக்கும் தெரியாது, சூர்யா மாமாவுக்கும் தெரியாது. சூர்யா மாமா பொக்கிஷம் மாதிரி அந்த ஒத்த ஜிமிக்கிய பத்திரமா கபோர்ட்ல வச்சிருக்காரு. அதோட இன்னொன்னு கண்டிப்பா மாறிக்கிட்டதான் இருக்கும். மாறி கண்டிப்பா அத பத்திரமா வச்சிருப்பா. நீங்க யாருக்கும் தெரியாம மாறி வச்சிருக்க அந்த ஜிமிக்கை எடுத்துட்டு வந்துருங்க. அத எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றது? மாறி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஜிமிக்கிய நீங்க வச்சுக்கிட்டு ஜிமிக்கிக்கு சொந்தக்காரி நீங்க தானு எப்படியாவது சூர்யா மாமாவை நம்ப வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் கண்டிப்பா மாமா மனசுல நீங்க இடம் பிடிச்சிடலாம். சூப்பர் ஸ்ரீஜா, அருமையான ஐடியா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல நீங்க மாமா ரூம்குள்ள போய் மாறி வச்சிருக்க ஜிமிக்கிய தேடி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப மாறி எங்க இருக்கா? அவ கீழே கிச்சன்ல இருப்பா. நான் போய் மாறி கிட்ட பேச்சு கொடுத்து மேல வராம பாத்துக்கிறேன். நீங்க போய் அவளுக்கு தெரியாம ஜிமிக்கிய எடுத்துட்டு வந்துருங்க. சூப்பர் ஸ்ரீஜா, நீ சீக்கிரம் போ. வாங்க சூர்யா. இது என்னோட லக்கி ஜிமிக்கி. இது எப்படி உங்க கைக்கு வந்தது? உங்க லக்கி ஜிமிக்கியா? என்ன சொல்றீங்க சூர்யா? இது என்னோட ஜிமிக்கி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட 2 ஜிமிக்கில ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. இன்னொன்னுதான் இது. இல்ல ஜாஸ்மின், இது என்னோட லக்கி ஜிமிக்கி. இல்ல சூர்யா,
நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லா பாருங்க, இது என்னோட ஜிமிக்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வரேன். ஓகேயா? ஓகே. போ உள்ள. நம்ம ஜிமிக்கி மாதிரியே இருக்கே. என்ன மாதிரி யோசிக்கிற? இது உன்னோட ஜிமிக்கி மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறியா? டவுட்டே வேண்டாம், இது ரெண்டும் உன்னோட ஜிமிக்கியே தான். ஒண்ணு உன்னோட பெட்டியில இருந்தது, இன்னொன்னு நீ திருவிழால தொலைச்சது. நீ திருவிழால தொலைச்சத சூர்யா எடுத்து வச்சிருந்தாரு. தான் உயிரை காப்பாத்தின லக்கி ஜிமிக்கின்னு சூர்யா அத பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. ஜிமிக்கிக்கு சொந்தக்காரிய பாக்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்தாரு. இது என்னோட ஜிமிக்கின்னு சூர்யாவை நான் நம்ப வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் சூர்யா மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு. ஹஸ்பண்ட் சாருக்கு நீ உண்மையா நடந்துக்கல, பொய் சொல்லிருக்க. பொய்க்கு ஆயுசு கம்மி. உண்மை கூடிய சீக்கிரமே வெளியே வரும். அப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போவ. நான் இருக்கிற வரைக்கும் ஹஸ்பண்ட் சார உன்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். அதையும் பார்க்கலாம். நான் உன்னை வெளியில துரத்திட்டு எப்படி சூர்யா கையால என் கழுத்துல தாலி வாங்குறேன்னு நீயே பொறுத்திருந்து பாரு. ஹஸ்பண்ட் சார், காஃபி. தேங்க்ஸ். என்ன ஹஸ்பண்ட் சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நாளைக்கே நாள் நல்லா இருக்கே. சுப முகூர்த்த நாளும் கூட. அதனால நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்கம்மா. சுஜாதா, ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. அரவிந்த், சொல்லுங்கம்மா. நீயும் மாமாவும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. சிறப்பா செஞ்சிரோம் சிஸ்டர். சரிங்கம்மா. அம்மா, அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க ஜோசியரே. அரவிந்த், இவர் அனுப்பி வை. சரிங்கம்மா. சீஜா, வாங்க ஜோசியரே. வரமா. முகம் மாறிச்சு பாரு. சூர்யா, ஒரு நிமிஷம் இரு. ஜாஸ்மின், நீயும் இரு. இதோ வரேன். சூர்யா ஜாஸ்மின் நிச்சயதார்த்தத்துக்கு என்னோட கிஃப்டா இதை நான் ஜாஸ்மினுக்கு கொடுக்க போறேன். எப்படி இருக்கு சூர்யா?
மாரி நீ சொல்லு, நெக்லஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர். சூர்யா, இத நீயே உன் கையாலேயே ஜாஸ்மினுக்கு கொடு. ஜாஸ்மின் ரொம்ப சந்தோஷப்படுவா. வா சூர்யா, உன் வருங்கால மனைவிக்கு உன் கையாலேயே கொடு வா. தேங்க்ஸ் சூர்யா. அந்த ரூம்குள்ள ஜாஸ்மின் எதுக்காக வந்து அலங்காரம் பண்ணணும்? ஏன் அந்த ரூம்குள்ள வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல அது என்னோட ரூம் தானே. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் அது என்னோட ரூம். அங்க எனக்கு தான் உரிமை இருக்கு. கரெக்ட் மாரி. அது மட்டும் இல்ல, ரூம்ல மல்லிப்பூ அதிகமா இருந்தது. அது அவ்வளவு நல்லது இல்ல. ஏன் நல்லது இல்ல? மல்லிகைப்பூ இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நீ செய்யாதத எங்க அழகு தேவதை ஜாஸ்மின் செஞ்சிருச்சேங்கிற பொறாமையில பேசுறியா? பொறாமலாம் இல்ல. எனக்கு மல்லிப்பூ வாசம் பிடிக்காது. சரி விடுங்கம்மா. பூவோட வாசம் பிடிக்காம தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றா. இப்ப என்ன, மல்லிகை பூவை தானே பிரிச்சு போட்டா, வேற பூ கூட வாங்கிக்கலாமே. ஹஸ்பண்ட் சார், நான் போய் ரூம் சுத்தம் பண்றேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. என்ன சூர்யா, கையில ஏதோ பேக் வச்சிருக்க? ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமாமா, நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்குப்பா. நீ கடைக்கு போய் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. சாரி ஜாஸ்மின், இந்த கிஃப்ட் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு தான் அம்மா நெக்லஸ பிரசன்ட் பண்ணிட்டாங்கல்ல, இத நான் மாரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மாரிக்கா, அவளுக்கு எதுக்காக இப்ப நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன இருந்தாலும் நான் மாரிக்கு தாலி கட்டியிருக்கேன். மாரி இங்க இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமா இருக்கட்டுமா. நீங்க ஜாஸ்மினுக்கு நெக்லஸ் கொடுத்ததை நினைச்சு மாரி ஃபீல் பண்ண கூடாது இல்ல, அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா மாரி? வாங்கிக்கோ. எனக்கு எதுக்கு ஹஸ்பண்ட் சார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஜாஸ்மினுக்கு அம்மா நெக்லஸ் கிஃப்டா கொடுத்ததும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. நியாயமா உனக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம் ஹஸ்பண்ட் சார்.
என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். நான் மறுபடியும் சொல்றேன், பணம் நகைக்காக நான் இங்க வரல. எப்பவும் உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்க தான் வந்திருக்கேன். அதுக்காக நான் இங்க ஒரு வேலைக்காரியா கூட இருந்துடுறேன். நீங்க பிரியப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் போட்டு அழகு பார்க்கலாம். ஆனா நாளைக்கே உங்களுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு இந்த மாதிரி யாரு வாங்கி தருவா ஹஸ்பண்ட் சார்? உங்க அண்ணன் சூர்யாவை பாத்தீங்களா? மாரிய பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் அவளுக்காக நகை கடைக்கு போய் நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆனா நீங்களும் இருக்கீங்களே, கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பொட்டாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்திருப்பீங்களா? நான் உங்களை லவ் பண்ணேன், அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்ணீங்க. தாரா அத்தை ஜாஸ்மினுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க, சூர்யா மாமா மாரிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. நீங்க இதெல்லாம் வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன வேணும்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? என்ன பாக்குறீங்க? நீ ஆசைப்படுறது தப்பு இல்ல, அதுக்கான தகுதிய முதல்ல நீ வளர்த்துக்கணும். என்ன சொல்றீங்க? என்ன தகுதி வேணும்னு சொல்றீங்க? மாரிய நீயும் ஒன்னா, அவங்களுக்கு கிடைக்கிறதுல உனக்கு கிடைக்கணும்னு எப்படி நீ ஆசைப்படுற? என்ன விட மாறி எந்த விதத்துல உயர்ந்தவ? அது உனக்கே நல்லா தெரியும், நான் வேற அது சொல்லணுமா? மாரிய நீ ஒன்ன மாதிரி அது வேணும் இது வேணும்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ப்ரோ கிட்டயும் எதையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. அண்ணியோட அந்த குணத்தை பார்த்துதான் ப்ரோ கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், கிஃப்ட்ங்கிறது நானா விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்கணும், நீ ஏன் கேட்டு வாங்குறது இல்ல. கேட்டாலே கிடைக்காது, இதுல கேட்காம எப்ப நீங்க வாங்கி கொடுப்பீங்க? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என்ன பாக்குற? முதல்ல என் அம்மா கிட்டயும் அரவிந்த் கிட்டயும் சங்கரபாண்டி மாமா கிட்டயும் கூட்டணி போடுறதை நிறுத்து. அந்த கூட்டணியில இருந்து விலகி வெளியே வா. மாறி அன்னைக்கு முதல்ல நல்லது நானே, அப்புறமா நான் நெக்லஸ் வாங்கி தரேன். நீயே இதெல்லாம் பண்ற? ஏன் நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரக்கூடாதா ஹஸ்பண்ட் சார்? நான் காஃபி எடுத்து வந்ததும் சொல்லல, ஹால்ல வேலை செஞ்சிட்டு இருந்தியே அத சொல்றேன். நான் மாடியில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு வருத்தமா இல்லையா? வருத்தம்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார். இங்க எத்தனை பொண்ணுங்களுக்கு புருஷனோட நிச்சயதார்த்தத்தை முன்ன நின்னு நடத்துற பாக்கியம் கிடைக்கும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே, நான் எதுக்காக வருத்தப்படணும்? காஃபி ஆறுது ஹஸ்பண்ட் சார், எடுத்து குடிங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு விருப்பம் இல்ல மாறி, அம்மாவுக்காக தான் எல்லாம். எப்படியோ நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் தயாராகுங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. ஆண்டி, ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு? ஆண்டி என்னாச்சு ஜாஸ்மின்? ஏன் பதட்டமா வர? ஆண்டி, என் நெக்லஸ காணும். நெக்லஸ் காணுமா? என்ன சொல்ற ஜாஸ்மின்? நெக்லஸ காணும்? என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் நெக்லஸ் மேட்ரு ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். அப்பா, ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்த நெக்லஸ நான் கபோர்ட்ல வச்சிருந்தேன் ஆண்டி. ரெடி ஆயிட்டு போட்டுக்கலான்னு பார்த்தா கபோர்ட்ல எம்டி பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுல இருந்த நகையை காணும். பொண்ணோட ரூம்ல இருந்த நெக்லஸ் எப்படி காணாம போகும்? நல்லா தேடி பாத்தியா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் நெக்லஸ கபோர்ட்ல தான் வச்சேன். நல்ல காரியம் நடக்கும்போது நகை காணாம போனா அது அபசகணும்னு நினைச்சு நிச்சயதார்த்தம் நின்னு போயிடும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த நகையை எடுத்து வச்சிருக்காங்களோ என்னமோ.
மாறி நகையை நீ எடுத்தியா? நாளா எடுக்கல. எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. நம்ம கோர்த்து விட்டது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. ஜாஸ்மின், திஸ் இஸ் டூ மச். நீங்க எப்படி மாறி நகை எடுத்துருப்பான்னு சந்தேகப்படலாம்? அதானே மாறி இந்த வீட்டோட மூத்த மருமக, அது ஞாபகத்துல இருக்கட்டும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு ஓபனா சொன்னது மாறி தானே. அப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு மாறி நகை எடுத்திருக்கலாம்ல. கரெக்ட். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது பிடிக்காமதான் காலையில இருந்து மாறி எல்லா வேலையும் ஓடி ஓடி செஞ்சாளா? சந்தேகம் வரக்கூடாதுன்னு கூட அப்படி செஞ்சிருக்கலாம்ல. வீணா என் மேல சந்தேகப்பட வேணாம். நான் நகையை எடுக்கல. நெக்லஸ் நீ எடுத்தியா இல்லையான்னு ஒரு ரூம்ல சோதனை போட்டா தெரிஞ்சிரும். மாறிதான் எடுக்கலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்காகமா சோதனை போடணும்? அதானே மாறி ரூம சோதனை போட்டா அது சூரிய மாமா ரூம சோதனை போடுற மாதிரி ஆகாது? அப்படி நினைச்சு சூர்யா ரூம்ல சோதனை போட மாட்டாங்கங்கிற தைரியத்துல மாறி இந்த நகையை எடுத்து வச்சிருக்கலாம்ல. கரெக்ட் பாயிண்ட் ஜாஸ்மின். அப்படியே இருக்கலாம். நேத்து நான் மாறிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தப்ப அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? பணத்துக்காக நான் ஒண்ணு இங்க வரல, உங்களுக்கு உதவதான் வந்திருக்கேன்னு. சோ எனக்கு இந்த நெக்லஸ் வேண்டான்னு சொன்னா. அப்படிப்பட்ட மாறி கண்டிப்பா நெக்லஸ் எடுத்திருக்க மாட்டா. ரூம செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும். இல்ல, நான் ஒரு ரூம் பக்கமே வரல. நான் நகையை எடுக்கல. நகைக்கு ஆசைப்படுற பொண்ணு மாறி இல்ல. ஏற்கனவே அவளுக்கான நகையை போட்டுக்காததுனால அது பெட்டியிலேயே இருக்கு. நீ தேவையில்லாம மாறி மேல பழிய போடாத. மடியில கனம் இல்லன்னா எதுக்காக பயப்படணும்? சோதனை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் தான் நகை எடுக்கலன்னு சொல்றேன்ல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? சரி, நீ எடுக்கலன்னா ஏன் அதை இங்க இருந்தே சொல்ற? தைரியமா ரூம்ல போய் காட்டு, பிரச்சனை தீந்துரும்ல. சரி வாங்க, வந்து சோதனை பண்ணிக்கோங்க. சிஸ்டர் வாங்க, சோதனை போடலாம். போ ஜாஸ்மின். உங்ககிட்ட சவால் விட்ட மாறி இந்த சவால்ல தோத்து போயும் வீட்டை விட்டு போலல்ல. உங்களாலயும் மாறி அனுப்ப முடியல. அதனாலதான் அத்தை. அதுக்கும் நான் ஜாஸ்மினுக்கு கொடுத்த நெக்லஸ நீ எடுத்துட்டு வந்து பெட்டியில வச்சுக்கிட்டதுக்கும் என்னடி சம்பந்தம்? நல்ல வேலை சூர்யா இத பெருசா எடுத்துக்கல. இல்லனா இந்நேரம் உன்னை வீட்டை விட்டே அனுப்பியிருப்பான். ஐயோ அத்தை, நான் ஜாஸ்மின் ரூம்ல இருந்து நகையை எடுத்துட்டு வந்து மாரியோட பெட்டில தான் அத வச்சேன். ஆனா அந்த நெக்லஸ் எப்படி ஏன் பெட்டிக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல அத்தை. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. நெக்லஸ் எடுத்து மாரி பெட்டியில வச்சியா? ஆமா அத்தை. மாரி மேல திருட்டு பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பதான் அத்தை இப்படி பண்ண. ஆனா நான் மாரி பெட்டியில வச்சிருந்த நெக்லஸ் எப்படி ஏன் பெட்டியில வந்துச்சுன்னு தெரியல அத்தை எனக்கு. இத பாரு, இனிமே எதை பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா பண்ணணும். அது வேற யாரா இருக்கும்? என்ன ஸ்டேஜா? நெக்லஸ் எப்படி இடம் மாறுச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? இங்க பாரு, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இல்ல, மாறி பெட்டியில நீ வச்ச நெக்லஸ் எடுத்து அத உன் பெட்டியில வச்சது நான் தான். நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்த நெக்லஸ நான் என் பேக்ல வச்சிருந்தேன் ஆண்டி. ரெடி ஆயிட்டு போட்டுக்கலாம்னு பார்த்தா ஆனா எம்டி பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுல இருந்து நெக்லஸ காணோம். ரூமுக்குள்ள இருந்த நெக்லஸ் எப்படி காணாம போகும்? நல்லா தேடி பாத்தியா?
என்னடி? உன்னோட விஷயத்துல மாறி எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறான். நீ ஏன் இப்படி இருக்க? கூட பிறந்த அக்காவுக்கே இப்படி துரோகம் பண்ண உனக்கெல்லாம் எப்படி மனசு வருது? ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் பண விஷயத்துல மாரிக்கு துரோகம் பண்ண, இப்போ 2வது தடவையும் மாரிக்கு துரோகம் பண்ண பாக்குற. இத நான் சூர்யா மாமா கிட்ட சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இல்ல. இங்க பாரு, இப்பவும் மாரிக்காக தான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி மாரிக்கு எதிரா ஏதாவது பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.